ஒரே ஒரு உண்மை தான் சொன்னா, ஆமாங்க. ரோகிணி சொன்ன அந்த ஒரே ஒரு உண்மை தான் ஒரு ஃபேமிலிய உடைச்சிருச்சு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்ளோ நாள் பொய் சொல்லி எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க விஜயா. ஒரே ஒரு நிமிஷம் ரோகிணி சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால, அவங்களோட அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சிதறி போயிடுச்சு. கோர்ட்ல எல்லாருமே சைலண்டா இருக்கணும். ஆனா அந்த டேல அந்த ஒரு டைம்ல விஜயானால கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்தி பேசிடுறாங்க. அது ஒரு கோவம் மட்டும் இல்ல, அது ஒரு பயம். எல்லா உண்மையுமே வெளியில வரப்போகுது அப்படின்ற பயம் தான் அவங்களுக்கு. அந்த செகண்ட்ல தான் ரோகிணி பேச ஆரம்பிக்கிறா. அவ வாய்ஸ் சத்தமாவே இல்ல. ஆனா அவ சொல்ற ஒவ்வொரு வேர்டுமே நேரா ஹார்ட்ல குத்துற மாதிரி தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல போய் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்றா. ஆனா அப்போ அந்த ஒரு லைன் கேட்ட உடனே எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்குது. ஆனா அடுத்த செகண்ட் அவ சொன்னதுதான் கேம் சேஞ்சரே. ஆனா அதுக்கப்புறம் நான் எந்த உண்மையுமே என் புருஷன்ட்டு மறைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. அவ சொன்ன அந்த ஒரு உண்மைதான் விஜயா டைரக்டா கோர்ட்ல சிக்க வைக்குது. அதோட அவ இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்றா. அது அலிகேஷன் மட்டும் இல்ல, அது பக்க பழி வாங்குறது தான். ரோகிணிக்கு காயம் அந்த வழியில என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் மாமியார் எங்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க, என் பார்லர் கூட அவங்களுக்காக வேண்டிதான் நான் வித்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே அந்த ஒரு செகண்ட்ல விஜயோட ஃபேஸ் ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது. கான்ஃபிடன்ஸ் சுத்தமா போயிடுச்சு. அவங்க கண்ணில் ஃபர்ஸ்ட் டைம் பயம் தெளிவா தெரியுது. இது ஒரு சாதாரண கோர்ட் சீன்லாம் இல்லை, இது ஒரு ஃபேமிலியில் இருக்கிற உண்மை வெளியில வரல தருணமா தான் இருக்குது. ஆனா இங்க தான் நம்ம மைண்ட்ல கொஸ்டின் ரைஸ் ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி சொன்ன இந்த உண்மை இது இல்லாம வேற என்ன ரகசியம் எல்லாம் வெளியில வருமோ அப்படின்றது தெரியல. விஜயா இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியுமா, இல்ல இதுதான் டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கண்டிப்பா நிறைய பேருக்கு தோணிருக்கலாம். இன்னைக்கு நடந்த இந்த ஒரு சம்பவனால நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு இந்த ஃபேமிலி டோட்டலா சிதறடிக்க போகுது. இதுதான் இன்னைக்கு எபிசோட பிகினிங்கே. கோர்ட்ல ரோகிணி சொன்ன ஒரே ஒரு உண்மைனால விஜயாவுக்கு பெரிய பிரச்சனை என்ன வருது. அண்ணாமலை மனோஜோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷன் எடுத்திருக்காரு. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயில்டா வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ரொம்ப இன்டென்ஸாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. கோர்ட்டில் மனோஜ் அண்ட் ரோகிணி ரெண்டு பேருமே முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அட்மாஸ்பியர் ஃபுல் டென்ஷனில் இருக்குது. ரெண்டு பேர்ட்டையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு தெரியுமா, விஜயா தாங்க முடியாமல் நடுவில் கத்தி பேசிடுறாங்க. அதனால ஜட்ஜ் கடுப்பாகி விஜயா ஸ்ட்ரெயிட்டாக ஒன் பண்ணுறாரு. அந்த ஒரு சீன்லேயே விஜயா அவங்களோட கண்ட்ரோலை ஃபுல்லாக இழந்துட்டாங்க அப்படின்றது நமக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் ஸ்பாட்லைட் ஃபுல்லாக ரோகிணி மேலே தான் விழுகுது. ரோகிணிகிட்ட விசாரிக்கும் போது ரோகிணி காம் பட் ஸ்ட்ராங்காக பேச ஆரம்பிக்கிறா. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வருமானமே இல்லை, நான் ஸ்டார்டிங்லேருந்து மேரேஜ் ஆனதை பற்றி ஃபேமிலியில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லாமல் போய் சொன்னது உண்மை தான். ஆனால் என்னை பற்றி எல்லா உண்மையுமே என் புருஷனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அவர்கிட்ட நான் எந்த பொய்யுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறா. இந்த ஒரு லைன் தான் ட்விஸ்டே. அந்த ஒரு உண்மை தான் கோர்ட்டில் ஃபுல்லாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. அதோட அவள் இன்னொரு ஷாக் ஒன்று கொடுக்குறா. என் மாமியார் எங்கிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க, என்னோட பார்லர் கூட அவங்களுக்காக வேண்டி தான் நான் விற்றேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே விஜயோட ஃபேஸ் லிட்டரலி அப்படி ஃப்ரீஸ் ஆகிடுது. விஜயாவுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த டாமினன்ஸ் எல்லாமே ஒரு செகண்ட் உடஞ்சு போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் ஜட்ஜ் உடனே சிச்சுவேஷன் எல்லாமே அனலைஸ் பண்ணி என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த கேஸ்ல இம்மீடியட்டா என்னால் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது, அதனால 6 மாசத்துக்கு இந்த கேஸ் போஸ்ட்போன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ரோகிணிக்கு எந்த வருமானம் இல்லாம இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் மனோஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் பிக்கஸ்ட் ப்ளோவே. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறா. விஜயாக்கும் மனோஜுக்கும் இது டோட்டல் ஷாக்கிங்காக இருக்குது. கோர்ட்ல இருந்து வெளியே வந்ததுமே விஜயாவும் மனோஜ் பேசிட்டு இருக்காங்க. இங்க நடந்த விஷயம் வீட்டுக்கு தெரியவே கூடாது, அப்படி தெரிஞ்சா நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நடத்த முடியாது, என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயாவும் மனோஜும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்தே தெளிவா தெரியும் அவங்களோட பேனிக் லெவல் எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்றது. ஒரு பக்கம் ட்ரூத் வெளியில் வந்துடுச்சு, இன்னொரு பக்கம் அதை ஹைட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன் மனோஜ் என்கேஜ்மெண்ட்காக வேண்டி என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்ட்டு முத்துவும் மீனாவும் இன்னசென்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை எனக்கு மனசு சரியா படலை, நீ வக்கீலுக்கு கால் பண்ணி டைவர்ஸ் கேஸ் என்னாச்சு அப்படின்னு விசாரி அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான மொமெண்ட்டே. அண்ணாமலைக்கு ஏதோ ஒன்று டவுட் வந்திருக்கு, இன்ட்யூஷன் ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது போல இருக்கு. அப்போ முத்து லாயருக்கு கால் பண்ணுறான். ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணல. சஸ்பென்ஸ் இன்னுமே பில்டப் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாருமே ரெடியாக உட்காந்துருக்காங்க. அப்போன்னு பார்த்து என்கேஜ்மெண்ட் ரிங்க காணோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு டயலாக் கேட்ட உடனே ஃபுல் ஃபேமிலியுமே பேனிக் மோடுக்கு அப்படி கொண்டுட்டு போகுது. இதனால பரபரப்பாக எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. டென்ஷன் பீக்குக்கு போயிடுச்சா, மோதிரம் யார் எடுத்தா, இது ஒரு சாதாரண விஷயமா இல்லை யாரோ பிளான் பண்ணி செஞ்சாங்களா, அண்ணாமலைக்குள்ள வந்த சந்தேகம் உண்மையா மாறிடுமா, விஜயா மறைக்க நினைச்ச உண்மை இப்ப ஃபேமிலிக்கு வெளியில இருந்து யாரோ சொல்ற மாதிரி வர்ற நேரமா இருக்குதா, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்குமா இல்ல பெரிய பிரச்சனை வெடிக்குமா, எல்லாமே இனி வர எபிசோட்ல தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க நோட் பண்ணீங்களா, கோர்ட்ல நடந்த அந்த உண்மையிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வேண்டிதான் விஜயாவும் மனோஜும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஃபைனலா இப்படிதான் எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஒரு ரிங் காணாம போனது ஒரு சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தோணுதா, ஆனா இந்த ஒரு ரிங் தான் இந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லா ரகசியத்தையுமே வெளியில கொண்டுட்டு வர போகுது.
போகுது. இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரியவே கூடாது அப்படின்ட்டு பேனிக்காக வந்து பேசினாங்க. ஆனால் உண்மையாக எப்போவுமே வந்து ஹைட் பண்ண முடியாது. அதே நேரம் அண்ணாமலையோட மனசுக்குள்ள வந்து அந்த ஒரு சந்தேகம் அது வந்து சாதாரணமாக வந்துச்சா, இல்லை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அவரோட ஒரே ஒரு டிசிஷன் மனோஜோட லைஃப் வந்து ஃபுல்லாக வந்து மாற்ற போகுது. இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா, ஒரு பக்கம் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்குது, ஒரு பக்கம் வந்து ஹைட் பண்ணுற உண்மை எல்லாமே வெளியில் வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் என்கேஜ்மெண்ட், இதுக்குள்ள வந்து ரிங் வேற வந்து காணாமல் போயிடுச்சு. இது யாரோ பிளான் பண்ணி தான் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணுது. இல்லை இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய கேம் வந்து நடக்குதா? அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இந்த ரிங் கிடைக்கலன்னா என்கேஜ்மெண்ட் இட் செல்ஃப் நடக்காத அளவுக்கு வந்து போயிடுமா? விஜயா வந்து இவ்வளவு நாளாக கட்டி வச்சிருந்த அந்த இமேஜ் விதின் ஃபியூ செகண்ட்ல வந்து உடைஞ்சு போயிடுமா? ரோகிணி சொன்ன உண்மைதான் வந்து பிகினிங்கா, இல்லை இதுக்கு மேலே பெரிய ட்ரூத் எல்லாமே வெளியில் வரப்போகுதா? அண்ணாமலைக்கு வந்து அந்த டவுட் அது வந்து நாளைக்கு ஃபுல் குடும்பத்தையும் வந்து குலுக்க போகுதா? ஒரு உண்மை, அதே மாதிரி சந்தேகம், காணாம போன ரிங், இந்த மூணுமே சேர்ந்து இந்த ஃபேமிலியோட ஃபியூச்சரே வந்து தீர்மானிக்க போகுது. அடுத்த எபிசோட்ல யாரோ ஒருத்தரோட உண்மையான ஃபேஸ் வந்து வெளியில் வரப்போகுது. இது எல்லாமே பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.